வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பேப்பர் வச்சு ஒரு ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் பேப்பரும் க்ளூவும் இருந்தால் போதும். எந்த கலர் பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எடுத்துக்கிற பேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கணும். நான் எடுத்துக்கிறதோட சைஸ் வந்து 8 சென்டிமீட்டர். இதை வந்து இப்போ பாதியாக மடிச்சுக்கலாம். மறுபடியும் விரிச்சிட்டு இந்த சைடும் பாதியாக மடிச்சுக்கலாம். நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ விரிச்சோம்னா 4 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்கொயரோட கார்னரையும் இப்படி மடித்து சென்டரில் கொண்டு வந்துக்கணும். ஒவ்வொரு ஃபோல்டையும் நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ 4 பக்கமும் மடிச்சதுக்கு அப்புறமா இந்த சைடு மொத்தத்தையும் சேர்த்து நடுவில் அந்த சென்டர் லைனுக்கு நேராக வர மாதிரி மடிச்சுக்கணும். அதே மாதிரி அந்த சைடும் மடிச்சுக்கணும். அவ்வளோதான், ஒரு பார்ட் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயாச்சு. இதே மாதிரியே 8 பகுதி நம்ம செஞ்சு வச்சுக்கணும். மொத்தம் 8 இருக்குது. இப்போ இது நம்ம ஒட்ட வேண்டியதுதான். இப்போ ஒரு இதை எடுத்துட்டு அதோட ஒரு சைடில் அந்த கீழே ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் மேலேயும் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அடுத்து ஒட்டுறது வந்து அந்த சென்டரில் உள்ள கோடுக்கு இந்த ஒரு சைடு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஒட்டணும். இந்த சென்டரில் ஒரு ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த சைடோட சைடும் வந்து ஒன்றா ஒட்டணும். ஒன்றா ஒரே லைனில் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரியே சுற்றி ஒட்டணும். இதில் வந்து நம்ம ஒட்டுறது அந்த ஆங்கிள் தான் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டார் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஓப்பனிங்க்கு நேராக வர மாதிரி நான் இதை ஒட்டுறேன். இப்போ கடைசியாக ஒட்டும் போது மட்டும் எப்பவும் போல் க்ளூ போட்டுட்டு இந்த தனியாக இருக்கிற பீஸ்லேயும் இந்த சைடு க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டினதுக்கு இதை கீழே வச்சு இப்படி ஒட்டணும். கரெக்டாக அந்த ஆங்கிள் வந்து ஸ்ட்ரைட் லைனில் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு அழகான ஒரு ஸ்டார் செஞ்சுட்டோம். உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா நீங்கள் சின்ன ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. பெரிய ஸ்டாராக வேணும் அப்படின்னா இன்னும் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் நிறைய கலர் கலராக இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ஸ்டார்ஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து 10 சென்டிமீட்டர் பை 10 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கொயர் ஷேப் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி பாதியாக மடிச்சுக்கலாம். க்ராஸாக இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விரிச்சிட்டு திரும்பவும் ஆப்போசிட் சைடில் இப்படி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி பாதியாக, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி பாதி. அந்த ஸ்கொயர் பேப்பரை வந்து 4 பக்கமாகவும் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து பாதி வரைக்கும் 4 சைடு இருக்கிறதுல பாதி வரைக்கும் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு குட்டி குட்டி ஸ்கொயரா இருக்கிறதையும் இப்படி அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல வர மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம நடுவில் மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மடிப்பு வரைக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல வர மாதிரி ஒவ்வொரு ஓரங்களையும் இப்படி மடிச்சுக்கணும். கடைசி இதையும் மடிச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக மடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, க்ளூ வச்சு இந்த ஒரு சைடு மடிச்சிருக்கோம் இல்லையா, அது மேலே ஃபுல்லாக க்ளூ தடவிட்டு இன்னொரு சைடு உள்ளதை மேலே அதுக்கு மேலே கொண்டு வந்து நல்லா இப்படி ஒட்டிடணும். இதே மாதிரியே இந்த 4 இதுக்கும் நம்ம பண்ணணும். ஒரு சைடு க்ளூ தடவிட்டு இன்னொரு சைடு உள்ளதை அது மேலே வந்து ஒட்டின்றா நம்மளுக்கு லேசாக அப்படியே மேலே எலும்பின மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இப்போ 4 இதையும் ஒட்டி முடிக்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்டார் பண்ணுறதுக்கு இதே மாதிரி இன்னொன்று வேணும். இப்படி இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் மாதிரி. இதே மாதிரி இன்னொன்று எடுத்துட்டு இப்போ நம்ம பண்ணியிருக்கிறத இப்படி திருப்பிட்டு அதோட நடு பகுதியை சுற்றி கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு
இதுக்கு இந்த மாதிரி ஃபெவிகால் இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிற க்ளூ யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக ஒட்டிக்கும். இன்னொரு இதை எடுத்து அதை இப்படி க்ராஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சு ஒட்டிக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு 3D ஸ்டார் நம்ம பண்ணிட்டோம். இது பண்ணுறதுக்கு வந்து கலர் பேப்பர், எந்த கலர் பேப்பர்னாலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து க்ரீன் கலரில் 8 சென்டிமீட்டர் பை 8 சென்டிமீட்டர் சைஸில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரி, க்ளூ ஸ்டிக், அப்புறம் க்ளூ, அவ்வளோதான். இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வேணும். இந்த மாதிரி 2 சைஸ்லேயும் ஒரு கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்கொயர் சைஸ் பேப்பரில் அந்த ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கு இல்லையா, அந்த டெம்ப்ளேட்டை நடுவில் வச்சு இந்த சைடு உள்ள பேப்பர் இப்படி பாதியாக மடித்து, அதுக்கப்புறமா இந்த சைடும் இப்படி மடித்து நல்லா அழுத்தி விட்டுடுங்க. இதை விரிச்சிட்டு ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு நல்லா ஒட்டிடலாம். இந்த மாதிரி டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பேப்பரை அதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த குட்டியாக இருக்கு இல்லையா ஒரு டெம்ப்ளேட், அதை வந்து நடுவில் வச்சுட்டு 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி விடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு. இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி நல்லா அழுத்திட்டு நடுவில் உள்ள அந்த கார்ட்போர்டை எடுத்துட்டு இதை விரிக்கணும். இதை விரித்து நம்ம ஏற்கனவே 2 சைடும் மடிச்சிருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். நடுவில் உள்ள மடிப்பை உள்ளே தள்ளிட்டு 2 பக்கமும் உள்ளதை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி அந்த சைடும் நடுவில் உள்ள அந்த கோடை வந்து உள்ளே தள்ளிட்டு 2 சைடும் உள்ளதை இப்படி மேலாப்பில் வச்சு அமைக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு இன்னொரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும். அதனால இதே அளவு பேப்பரை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை விட கொஞ்சம் நீளமாக இருக்குது, அதனால எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் பேப்பரை பாதியாக மடிச்சுக்கணும். பாதியாக மடிச்சுட்டு ஒரு பென்சில் வச்சு ஒரு டிசைன் போட போகிறோம். மேலே வந்து இப்படி ஒரு சின்ன கோடு, அதுக்கப்புறம் குட்டியாக 2 ட்ரையாங்கிள் மாதிரி போடுறேன். இந்த பாதியாக மடித்த பேப்பரை வந்து இந்த இப்படி போட்டிருக்க டிசைனை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் போட்டிருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா அதோட ஓப்பனிங் இருக்கிற பகுதியில் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போட்டிங்கன்னா தான் இது கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். போட்டிருக்க டிசைன் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை விரித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கிற அந்த கலர் பேப்பர் மேலே வச்சு இந்த இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி 4 குட்டி குட்டியாக இருக்கிற ட்ரையாங்கிளையும் கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டிசைன் ரெடி ஆயிரும். இப்போ இதே மாதிரியே இந்த மொத்தமாக ஒரு ஸ்டார் கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு நான் 17 தடவை இந்த மாதிரி 8x8 சென்டிமீட்டர் உள்ள ஸ்கொயர் சைஸ் பேப்பரை ஒட்டி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். 17 இது தேவைப்படும். இப்போ இது 1 ரெடி ஆயிடுச்சு. இதே ப்ராசஸில் மொத்தம் 17 ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ எல்லாமே ரெடியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒட்டினோம்னா வேலை முடிஞ்சது. இப்போ ஒன்று எடுத்துட்டு அதோட நடுவில் சென்டரில் வந்து கொஞ்சமாக நீளமாக ஒல்லியாக க்ளூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்ததை எடுத்து அது மேலே எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சு நடுவில் க்ளூ போட்ட இடத்துல அழுத்தி விடணும். மறுபடியும் நடுவில் அதே இடத்துல க்ளூ போட்டு அதுக்கு அடுத்து உள்ளதை வச்சு அழுத்தணும். நடுவில் மட்டும்தான் க்ளூ போடணும், நிறைய க்ளூ போட்டுறாதீங்க. ஒல்லியாக நடுவில் மட்டும் க்ளூ போட்டு ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக அந்த டிசைனோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒட்டிட்டோம்னா இது கரெக்டாக வந்துடும். இதே மாதிரியே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற 17ஐயும் ஒன்று மேலே ஒன்றா ஒட்டிகிட்டே வரணும். இப்போ எல்லாம் ஒட்டியாச்சு. கடைசி இதை ஒட்ட போகிறேன். எல்லாம் ஒட்டினதுக்கப்புறமா நல்லா அழுத்தி விட்டுருங்க, அப்போ தான் அந்த க்ளூ எல்லாம் நல்லா ஒட்டிக்கும். இப்போ முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இப்போ அதை அப்படியே விரிச்சிங்கனாலே வரும். இப்போ ரவுண்டாக அது
செட் பண்ணி பார்த்தோம்னாலே ரவுண்டாக வந்துடும். இப்போ இதில் நடுவில் வந்து நம்ம கொஞ்சமாக க்ளூ போட்டு, இது வரைக்கும் நம்ம ஒட்டின மாதிரியே நடுவில் வந்து க்ளூ போட போகிறோம். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நடுவில் க்ளூ போட்டு இந்த எண்டையும் சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். நல்லா அழுத்தி விட்டுருங்க உள்ள வரைக்கும். நல்லா அழுத்தி ஒரு 2-3 செகண்ட் அப்படி பிடிச்சிருந்தீங்கனாலே நல்லா ஒட்டிக்கும். அழகான ஒரு ஸ்டார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நடுவில் வந்து இப்படி அமுக்குனீங்கனாலே அது உள்ளே போகும். திரும்ப விரிச்சிங்கன்னா வெளியில் வந்துடும். செஞ்சு காட்டின பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே இப்படி ஃபோல்டு பண்ணும், இப்படி விரிச்சோம்னா ஸ்டாராக மாறிடும். இப்போ அது ஸ்டாராகவே இருக்கணும் அப்படின்னா நடுவில் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுக்கணும். க்ளூ போட்டு நல்லா ஒட்டிடலாம். இதில் கொஞ்சமாக அங்கங்கே க்ளூ போட்டு இது எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அது அப்படி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா அது நல்லா ஒட்டினதுக்கப்புறம் கரெக்டாக நிற்கும். இதே மாதிரி நான் வேறு சைஸில் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக கூட பண்ணலாம். இது 10 சென்டிமீட்டர் சைஸில் பண்ணது நல்லா பெருசாக இருக்கும். நான் இப்போ பண்ணது வந்து 8 சென்டிமீட்டர். நீங்கள் நிறைய கலர்ஃபுல்லான இந்த மாதிரி ஸ்டார்ஸ் பண்ணி கிறிஸ்மஸ் அப்போ டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.